ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். இலங்கை தீவில் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிரான 2022ஆம் ஆண்டு அறகலைய கிளர்ச்சியில் கிளர்ச்சி தரப்புக்கு வெற்றி கிட்டிய காலத்தின் 4ஆம் வருட முடிவின் நாட்கள் கடக்கின்றன. அன்று டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் பதவி விலகல் அறிவிப்பு ஜூலை 15 வெளிவந்தது. இது நீங்கள் அறியக்கூடிய ஒரு பழைய கதை. ஃபர்ஸ்ட் வயா இமெயில் என்ற அடிப்படையில் சிங்கப்பூரில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் ஊடாக மின்னஞ்சலில் தனக்கு அனுப்பப்பட்ட கோட்டாபாய ராஜபக்சவின் பதவி விலகல் கடிதத்தை ஜூலை 16ஆம் தேதியாகிய இன்றைய தினத்தில் தான் அன்று ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகராக இருந்த மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார். அதன் பின்னர் ஸ்ரீலங்காவின் அப்போதைய பிரதம நீதிபதி ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் பதில் அரசு தலைவராக ரணில் விக்ரமசிங்கவின் பதவி பிரமாணம் இடம்பெற்றிருந்தது. ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் என்ற தகுதியை பெறுவதற்காக பல வருட காலமாக கனவு கண்ட ரணில் விக்ரமசிங்க அன்று தனது 73வது வயதில் இந்த பதவியை பெற்றிருந்தார். ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு விதிகளின்படி அரசு தலைவர் ஒருவர் தனது பதவி காலத்தை நிறைவு செய்யாமல் பதவி விலகியிருந்தால், இல்லையென்றால் மரணமடைந்தால் எஞ்சியுள்ள அவரது பதவி காலத்திற்கு பதவி வகிக்கும் உரித்துக்களின் அடிப்படையில் ஏறக்குறைய 2 வருட காலம் ரணில் இந்த பதவியில் இருந்தார். 2024 இறுதியாக அனுரவால் அவர் அகற்றப்பட்ட கதை உங்களுக்கு தெரிந்த கதை. அதேபோல 2022 ஜூலை மாதம் முதல் வாரம் வரை ஸ்ரீலங்காவின் உச்ச அதிகாரத்தில் இருந்த கோட்டாபாயவுக்கு அன்றைய நாட்களில், அதாவது 2022 இதே சமகால பகுதியில் தனது மனைவியுடன் மாலதீவிலிருந்து சிங்கப்பூருக்கு சுமூகமாக பயணிக்கவும் முடியவில்லை. இதுவும் நீங்கள் அறிந்த விடயம். பாதுகாப்பு காரணங்களை காட்டி அன்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அவர்களின் பயணத்தை கைவெட்டி இருந்தது. அதன் பின்னர் சவுதி ஏர்லைன்ஸ் ஒருவாறு அவர்களுக்கு கை கொடுத்ததுடன் வழக்கமாக சிங்கப்பூரின் 3வது முனையத்திலேயே பயணிகளை இறக்கிவிடும் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் அன்று கோட்டாபாயவின் பயணம் காரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக வளமையை மாற்றி பாதுகாப்பு காரணங்களுக்காக சிங்கப்பூர் விமான நிலையத்தின் 2வது முனையத்தில் பயணிகளை இறக்கி இருந்தது. அன்று கோட்டாபாய ராஜபக்ஷ தனது மனைவி அனோமா ராஜபக்ஷ மற்றும் 2 மெய்ப்பாதுகாவலர்கள் சகிதம் சிங்கப்பூரில் இறங்கிய கதையும் நீங்கள் அறிந்த பழைய கதைதான். இப்போது கோட்டா எக்ஸிட் இடம்பெற்று 4 வருடங்கள் ஓடி இன்று 2026 ஜூலை 16 எக்கேடிஆரின் ஆட்சியில் இந்த நினைவு நிற்கும் போது கையறு நிலையில் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகள் இருக்கும் நிலையும் தொடர்கின்றது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு வரும் வயதை நீடிக்கும் அனுர தரப்பின் நகர்வுகளை தமது எதிர்ப்பு துருப்பிச் சீட்டு அரசியலாக எதிர்க்கட்சிகள் பிடிக்க தலைப்படுகின்றன. இது பகிரங்கமாகவே தெரிகின்றது. இலங்கையில் தமிழ் மக்கள் தொடர்பாக ஐநாவின் நகர்வுகளை, இல்லையென்றால் ஐநாவின் கரிசனைகளை கடுமையாக எதிர்த்த ராஜபக்ஷ அதிகார மைய மடியில் இருந்த பேராசிரியர் விழிப்பு ஜிஎல் பீரிஸ் போன்றவர்கள் இப்போது இந்த விடயத்தை ஐநாவிடம் முறையீடாக வைக்க தலைப்படுகின்றார்கள். இதற்காக கொழும்பில் உள்ள ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் வதிவிடத்திற்கு நேற்று ஓடோடி சென்ற பீரிஸ் அண்ட் கோ இலங்கையில் உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வரும் வயதை உயர்த்துவதற்கான அனுரவின் திட்டத்தை எதிர்த்து ஐநாவுக்கு முறையீட்டு மனுவையும் வழங்கியுள்ளார்கள். அனுரவின் இந்த நகர்வு ஸ்ரீலங்காவின் நீதித்துறை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என பீரிஸ் அண்ட் கோ ஐநா வதிவிடத்தில் கோரஸ் பாடியது. உள்ளபடியே நீதிபதிகளின் தற்போதைய ஓய்வு வரும் வயதை உயர்த்தும் அனுர அரசாங்கத்தின் திட்டம் விமர்சனத்துக்கு உரியது என்பதை மறக்க முடியாது. இதனால் தான் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கமும் நீதித்துறை சேவை சங்கமும் அனுர அரசாங்கத்தின் இந்த நகர்வை எதிர்ப்பது இன்னொரு விடயம். ஆனால் கடந்த காலத்தில் தமிழர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகளை, இல்லையென்றால் ஜெனீவா ஐநா மனித உரிமை பேரவை நகர்வுகளை கடுமையாக எதிர்த்த அன்கோக்கள், குறிப்பாக மஹிந்த அதிகார மையம் அடியில் தூங்கிய பீரிஸ் போன்றவர்கள் இப்போது இந்த விடயத்தில் ஐநாவின் ஜெனீவா அரங்கமே வாவா என வருந்தி அழைப்பது என்ன தார்மீகத்தின் அடிப்படையிலோ தெரியவில்லை. தமிழர்களுக்காக ஐநா தலையிட்டால் அது தக்காளி சட்னியாகவும்,
ஆனால் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அனுரவின் திட்டத்தை ஐநா சமாளிப்பது இல்லையென்றால் சகிப்பது அவர்களுக்கு இரத்தமாகவும் தெரிகின்றது. இந்த விடயத்தில் அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளின் பணி தேவை என்ற அடிப்படையில் தான் அனுர அரசாங்கம் இந்த முன்மொழிவுகளை செய்தாலும் அது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பையும் அதே போல நீதித்துறையின் மீது அரசாங்கம் அரசியல் செல்வாக்கை பிரயோகிக்க தலைப்படும் திட்டங்களையும் வேறு வழியின்றி பழிச்சிட வைப்பதையும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எதுவாறோ தமிழர்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகளை, குறிப்பாக ஜெனீவா மனித உரிமை பேரவையின் நகர்வுகளை கடுமையாக எதிர்த்த அன்கோக்கள் இப்போது எதிர்க்கட்சிகள் என்ற அடையாளத்தில் குடிசார் சமூக குழுக்களின் பின்னணியில் நின்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஜெனீவா அரங்குக்கு இந்த விடயத்தை முறையீடாக கொண்டு செல்ல தலைப்படுவதும், சுதந்திரமான நீதித்துறை தரநிலைகளை ஐநா கொண்டிருப்பதாலும் நீதிமன்றங்களின் சுதந்திரம் ஐநாவின் சாசனத்தில் ஒரு முக்கிய மனித உரிமை கொள்கையாக கருதப்படுவதாலும் இந்த விடயத்தில் ஜெனீவா அரங்கம், அதாவது மனித உரிமை பேரவை அனுர அரசாங்கத்திற்கு ராஜதந்திர அழுத்தத்தை உருவாக்க வேண்டும் என பீரிஸ் அண்ட் கோவால் இந்த முறையீட்டு ஓலம் முன்னகர்த்தப்படுகின்றது. இந்த விடயத்தில் அனுர அரசாங்கத்திடம் ஐநா விளக்கங்களை கோர வேண்டும். அதேபோல அடுத்த ஜெனீவா அமர்வில் இலங்கை குறித்த மனித உரிமை அறிக்கையிடலில் இந்த விடயமும் சேர்க்கப்பட வேண்டும் என கத்தி குளரும் இந்த ஆசாடபூதி அன்னிதான் தமிழர்கள் மீதான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமைகள் பிரச்சனைகளை ஜெனீவா அரங்கம் கையாண்ட போது அந்த நிகழ்ச்சி நிரலையே ஜெனீவா அரங்கிலிருந்து எடுக்க வேண்டும் என பல வருடங்களாக கத்தி குளறிய குத்தி முறிந்த அன்கோ முகங்கள் என்பதும் இன்னொரு முக்கியமான விடயம். ஆனால் இவ்வாறான அன்கோக்கள் கத்தி குளரும் அதே தீவில் தான் 8 வயது பாலர் வகுப்பு சிறுவன் ஒருவன் பாடசாலை வாகனத்திற்கு தீ வைத்ததாக தெரிவிக்கும் காணொளி வைரல் காட்சிகளும், அதேபோல பாதாள போதை மாபியா முகமொன்று ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவரின் துப்பாக்கியை பறித்து அதனை கொண்டு அவரையே சுட்டு காயப்படுத்திவிட்டு ஒரு உந்துருளியில் தப்பி சென்றாலும் பின்னர் பிடிமட்டமை குறித்த செய்திகளும் சமூக ஊடகங்களில் பரவி கிடக்கின்றன. இந்த நிலையில் ஒரு 8 வயது சிறுவன் வாகனத்திற்கு தீ வைத்ததாக கூறும் காணொளி பரவ அது குறித்து பதறி அடித்து செய்தி வெளியிட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை குறித்த சிறுவன் தான் அந்த வாகனத்துக்கு தீ மூட்டியதற்கான எந்த ஒரு நேரடி சாட்சியமோ அல்லது தடயவியல் ஆதாரமோ இல்லை என்றும் இந்த தீவிரத்திற்கான காரணத்தை அறியும் வேலை தற்போது அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திடம், அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. ஆக மொத்தம் சமூக ஊடகங்கள் எல்லாம் இப்போது சகட்டுமேனி கருத்துக்களும் காட்சிகளும் மலிந்து கிடக்க தீப்பிடித்த ஒரு வாகனத்திற்கு அருகில் ஒரு சிறுவன் நடந்து சென்றான் என்ற காரணத்தால் குறித்த சிறுவன் தான் அந்த தீயை வைத்தான் என சோசியல் மீடியாவில் பரவலாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. அதாவது ஊடக தர்மத்தின் அடிப்படையில் பார்க்கப்படுகின்றது. இதேபோல ஸ்ரீலங்கா காவல்துறையும் வேறு வழியின்றி இந்த விடயத்தில் அவசர வியாக்கியானங்களை வழங்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டது. இந்த பின்னணியில் தென்னிலங்கையில் இன்னமும் அனுர ஆட்சி மீது மக்களுக்கு ஏனைய தென்னிலங்கை எதிர்க்கட்சி முகங்களை விட அதிக திருப்தி இருப்பதை புதிய கருத்து கணிப்புகள் புலப்படுத்தியுள்ளன. ஆனால் மக்களின் வாழ்க்கை செலவினத்தை அனுர அரசாங்கம் குறைக்கவில்லை என்ற அதிருப்தி மக்களிடம் அதிகமாகவே உள்ளது. அரசாங்கம் குறித்த திருப்தி இதன் அடிப்படையில், அதாவது வாழ்க்கை செலவை அரசாங்கம் குறைக்கவில்லை என்ற அடிப்படையில் 45.3% தான் அனுர அரசாங்கத்தின் ஆட்சி குறித்த திருப்தி நிலை மக்களுக்கு உள்ளது. எனினும் ஒப்பீட்டு ரீதியில் முன்னே ஆட்சிகளுடன் ஒப்பிடும்போது அனுர தரப்பின் ஆட்சியில் ஏறக்குறைய 3/2 பங்கு மக்கள் ஓரளவுக்கு திருப்தி தான் தெரிவிக்கின்றனர். இதேபோல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை விட அனுரகுமார திசாநாயக்கா மீதான சிங்கள மக்களின் பிடிப்பின் நம்பிக்கையும் இன்னமும் வலுவாக இருப்பதை அனுரவுக்குரிய 70% ஆதரவும், அதேபோல சஜித் பிரேமதாசாவுக்கு வெறும் 29% ஆதரவும் தான் மக்களிடம் இருப்பதும் புலப்படுத்தப்படுகின்றது இந்த கருத்து கணிப்பு ஊடாக. முன்னே ஆட்சிகளுடன் ஒப்பிடும்போது இன்னமும் 3/2 பங்கு மக்கள் ஏகேடி தரப்பு ஆட்சியில் திருப்தி இருந்தாலும் இலங்கையில் தமிழ் மக்களின் மனங்களை வெல்ல அனுர தரப்பு நடைமுறையில் வெற்றியடைந்ததாக தெரியவில்லை. எனினும் யாழ்குடாவின் நெடுந்தீவு, அனலதீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளை பசுமை வலிசக்தி தீவுகளாக மேம்படுத்திக் கொள்ள அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சில திட்டங்களை அனுர அரசாங்கம் பூத்த முனைவதை அனுர நேற்று நடத்திய கூட்டம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. இந்த தீவுகளின் மின்சார தேவையை தற்போது டீசல் மின் பிறப்பாக்கிகளை, அதாவது ஜெனரேட்டர்களை பூர்த்தி செய்யும் நிலையில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை சக்தியை பயன்படுத்தி இந்த தீவுகளுக்கு நிலையான மின்சார வசதியை வழங்குவதற்கும் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கும் வகையில் அனுரவின் இந்த நேற்றைய கூட்டத்தில் சில ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த பசுமை சக்தி திட்டத்தின் மூலம், அதாவது இந்த தீவுகளை பசுமை தீவுகளாக மாற்றும் திட்டத்தின் மூலம் அந்த தீவுகளின் பொருளாதார மீளுருவாக்கத்தை
வலுப்படுத்துவது மற்றும் சுற்றுலா வளர்ச்சியை உருவாக்கிக் கொள்வது ஆகிய நோக்கங்களுடன் அனுர அரசாங்கம் இந்த மிஷனை நகர்த்த திட்டமிடல்களை செய்தாலும் மறுபுறத்தே இதே திட்டங்கள் தமிழர்களின் முற்றத்தில் நில உரிமை பிரச்சனைகளையும் அதேபோல கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விடயங்களையும் அதேபோல இந்த பசுமை திட்டத்தில் யார் நிர்மாணங்களை செய்வது, இந்தியாவா சீனாவா என்ற ஒரு போட்டியையும் எழுப்பக்கூடும் என்பதும் இன்னொரு கவலையாக இருக்கின்றது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து அனைத்துலக விடயங்களை எதிர்நோக்கினால் யாருமே எதிர்பாராத விதமாக இங்கிலாந்து அணியை இறுதி நேரத்தில் அதிரடியாக 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய அர்ஜென்டினா அணி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்ள உள்ளது. 1966ஆம் ஆண்டில் தமது சொந்த மண்ணில் அதாவது பிரித்தானியாவில் பெற்ற ஒரே ஒரு உலகக்கிண்ண வெற்றிக்கு பின்னர் 60 ஆண்டுகள் கழித்து 2வது உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு கனவு கண்ட இங்கிலாந்துக்கு இந்த இறுதி நேர அதிர்ச்சி தோல்வி கிட்டியது. இந்த சுற்றுத்தொடரில் மீண்டும் ஒருமுறை அர்ஜென்டினா தோல்வியின் விளிம்பிலிருந்து மீண்டு வந்து தமது தலைவர் லியோனல் மெஸ்ஸியால் இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றது. அர்ஜென்டினா அணி எதிர்வரும் ஞாயிறு இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றால் பிரேசில் எப்படி 1958ஆம் ஆண்டிலும் அதற்கு அடுத்ததாக நடந்த உலக கிண்ண போட்டியான 62ஆம் ஆண்டு போட்டியிலும் அடுத்தடுத்து உலக கிண்ணத்தை சுவீகரித்து கொண்டதோ அந்த சாதனை இதுவரை முறியடிக்கப்படாத நிலையில் 62ஆம் ஆண்டுக்கு பின்னர் அது சில வேளைகளில் அர்ஜென்டினா அணியால் பதிவாகிக் கொள்ளலாம். ஏனென்றால் அர்ஜென்டினா அணிதான் தற்போதைய பாகியர் அணியாக, அதாவது கடந்த முறை உலக கிண்ணத்தை வென்ற அணியாக இருக்கின்றது. 1962க்கு பின்னர் தொடர்ச்சியாக 2 முறை உலகக்கோப்பையை வெல்லும் முதல் அணியாக அர்ஜென்டினா வந்தால் அது ஒரு புதிய வரலாறாக படைக்கப்படும். அது மெஸ்ஸியின் வாழ்க்கையிலும் இன்னொரு அத்தியாயத்தை எழுதும் வாய்ப்பாகவும் மாறக்கூடும். நேற்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி முதல் கோலை அடித்தாலும் அதன் பின்னர் அந்த அணி தற்பாதுகாப்பு ஆட்டத்தில் ஈடுபட்டு தங்களது 1-0 என்ற முன்னிலையை தக்க வைத்துக் கொள்ள முனைந்தபோது இந்த போட்டியின் பெரும்பகுதியில் மெஸ்ஸி ஆடுகளத்தில் அமைதியாகவும் விரக்தியுடனும் காணப்பட்டதை காண முடிந்தது. இங்கிலாந்து அணியின் விடாமுயற்சியாலும் விறுவிறுப்பான ஆட்டத்தாலும் எங்கே அர்ஜென்டினா அணி இந்த போட்டியில் தோல்வியடையும் என்ற ஊகங்கள் எல்லாம் வந்திருந்தன. இந்த ஆட்டத்தில் நீண்ட நேரமாக அர்ஜென்டினா அணியால் என்ன செய்வதென தெரியாமல் ஆடுகளத்தை கையாண்ட போதுதான் பயிற்சியாளர் மாற்று வீரர்களை களமிறக்கிய பின்னர் ஆட்டத்தின் போக்கு மாறியது. ஆட்டம் மிகவும் பரபரப்பான சூழ்நிலைக்கு திரும்பியது. அதன் பின்னர் 85வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அணிக்காக என்சோ பெர்னாண்டஸ் கோல் அடித்தார். இதனால் 1-1 என்ற வகையில் ஆட்டம் சமர் செய்யப்பட்டது. அதன் பின்னர் சொற்ப நிமிடத்தில் லவ்தாரோ மார்டினஸ் ஒரு வெற்றி கோலை அடித்தார். இது இங்கிலாந்துக்கு ஒரு அதிர்ச்சி தோல்வியை வழங்கியது. இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளர் டிசல் தற்பாதுகாப்பு ஆட்டத்தை கையாள முடிவு செய்தமை விமர்சிக்கப்படுகின்றது. இந்த முடிவுதான் இங்கிலாந்து அணியை மேலும் மேலும் பின்வாங்க செய்து எதிர்ப்புறத்தில் மெஸ்ஸி மற்றும் அவரது சக வீரர்களை ஆட்டத்தில் மேலும் மேலும் ஆதிக்கம் செலுத்த வழிவகுத்ததாகவும் கூறப்படுகின்றது. அர்ஜென்டினா பயிற்சியாளர் லியோனல் ஸ்காலனி துணிச்சலான முடிவு எடுத்து தனது தந்திரங்களை மாற்றியதால் இந்த அதிரடி வெற்றி அந்த அணிக்கு கிட்டியது. மறுபுறத்தே இங்கிலாந்து அணிக்கு ஒரு அதிர்ச்சி தோல்வியை வழங்கியுள்ளது. இறுதியாக தொடர்ந்து 5வது நாளாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஒரே நாளில் 2 கட்ட தாக்குதல்களாகவே நடத்தப்பட்டன. பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரத்திலும் தெற்கு நகரங்களான ஹக்வாஸ் சஹவார் உட்பட்ட ஈரான் முழுவதிலும் பரவலாக பல பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்காவின் புதிய தாக்குதல்களால் பாதிப்புகளை எதிர்நோக்கிய ஈரான் திடீரென 2024ஆம் ஆண்டு முதல் தடுத்து வைத்திருந்த ஒரு அமெரிக்க குடியுரிமையை பெற்றவரை, அதாவது ஒரு அமெரிக்க பெண்ணை விடுவித்திருக்கின்றது. ஈரானின் இந்த நல்லெண்ணெய் செயலை ட்ரம்ப் பாராட்டி இருக்கின்றார். எனினும் ஈரானின் பொருளாதார உயிர்நாடியாக விளங்கும் கார்க் தீவில் எண்ணெய் ஏற்றச் சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலையும் இதே நாளில் அமெரிக்கா தாக்கி செயலிழக்க செய்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை மீண்டும் நடைமுறைக்கு வந்த பின்னர் நடத்தப்பட்ட முதலாவது தாக்குதல் இதுவாகும். அதாவது வணிக கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவாகும். இந்த கப்பல் அமெரிக்க எச்சரிக்கைகளை புறக்கணித்து அமெரிக்க நேவியின் முற்றுகையை மீறி செல்ல முயன்றபோது ஒரு அமெரிக்க போர் விமானம் கப்பலின் புகைபோக்கிக்குள் கெல்ஃபயர் ஏவுகணைகளை ஏவி அந்த கப்பலை செயலிழக்க செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதேபோல இந்த முற்றுகையின் முதல் 24 மணி நேரத்தில் விதிமுறைகளுக்கு இணங்கிய 2 எண்ணெய் தாங்கி மற்றும் வணிக கப்பல்களை தமது கடற்படை திருப்பி அனுப்பியதாகவும் அமெரிக்காவின் சென்ட்காம் எனப்படும் மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முன்னணி விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.